ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இது ஒரு எக்ஸசைஸ். ஓகே, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இந்த சென்டென்சஸை நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. அப்படி ரீட் பண்ணுறப்ப நிறையா விஷயங்கள், அதாவது சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர், அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். அதோடு சேர்த்து அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் அதையும் நீங்கள் பார்க்கணும். எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் அந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இந்த மாதிரி யோசிக்கிறப்ப தான், நிறைய டைப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் இங்கிலீஷ் லேர்னிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு பேராகிராஃப் நான் கொடுத்துருக்கேன். அதில் கலர் வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த வேர்ட்ஸ் ப்ரோனவுன்ஸ். ஓகே, ஹீ, மீ, ஹிம் அப்படிங்கிற 3 வார்த்தைகளும் ப்ரோனவுன்ஸ். அந்த ப்ரோனவுன்ஸ் யாரை குறிக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற எக்ஸசைஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேசேஜை ரீட் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷுவராக டெவலப்மெண்ட் இருக்கும். இங்கே 4 கேரக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். அமர், அக்பர், ஆண்டோனி, அருண். இந்த 4 பேர் பேசுகிறாங்க. இந்த 4 பேர் பேசுகிறதுல தேட், ஹீ, அப்புறம் இன்னொரு ஹீ, இந்த 3 வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. அமர் கேட்குறாரு, வாட் இஸ் தேட் நாய்ஸ்? அது என்ன சத்தம்? அக்பர் அதுக்கு தட்ஸ் டெரிபிள் அப்படிங்கிறாரு. அந்த தேட்ஸ் டெரிபிள் ரொம்ப நாய்ஸியாக, ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கே. ஆண்டோனி, வாட்ஸ் ஹீ டெல்லிங்? அமர்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? வாட் இஸ் ஹீ டெல்லிங்? ஹீ இஸ் டெல்லிங் தட்ஸ் டெரிபிள். ஸோ இந்த ஹீ, தேட் அப்படிங்கிற வார்த்தைகள் யாரை குறிக்குது, எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆன்சர் பாருங்கள். வாட் இஸ் தட் நாய்ஸ்? அது என்ன சத்தம்? அது ரொம்ப டெரிபிளாக இருக்குது. அப்போ அது அப்படிங்கிறது எதை குறிக்குது? நாய்ஸ், சத்தத்தை குறிக்குது. வாட்ஸ் ஹீ டெல்லிங் அமர்? அவர் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாரு? வாட் இஸ் ஹீ டெல்லிங்? ஹீ அப்படிங்கிறது அக்பர். நல்லா பார்த்தீங்கன்னா 2 ப்ரோனவுன்ஸுமே, அதாவது ஹீ அப்படிங்கிற வார்த்தைகள் அக்பர் அப்படிங்கிறது தான் குறிக்குது. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும். பேர்ட்ஸ் சிட் ஆன் தி கம்ப்யூட்டர் மானிட்டர். வென் இட் டிஸ்பிளேஸ் எ பேர்ட்ஸ் பிக்சர் தே லுக் அட் இட். இதில் ஃபஸ்ட்டு இட் எதை குறிக்குது? கடைசியாக வர்ற இட் எதை குறிக்குது? நடுவில் வர்ற தே எதை குறிக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பேர்ட்ஸ் சிட் ஆன் தி கம்ப்யூட்டர் மானிட்டர். கம்ப்யூட்டர் மானிட்டர் மேலே பேர்ட்ஸ் உட்காருது. வென் இட் டிஸ்பிளேஸ் எ பேர்ட்ஸ் பிக்சர். ஓகே, அந்த மானிட்டர் டிஸ்பிளே பண்ணுது. எதை டிஸ்பிளே பண்ணுது? பேர்ட்ஸ் பிக்சரை டிஸ்பிளே பண்ணுது. அப்போ இட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் மானிட்டரை குறிக்குது. தே லுக் அட் இட். தே அப்படிங்கிறது பறவைகள். தே லுக் அட் இட் எதை பார்க்குது? அந்த பிக்சரை பார்க்குது. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களை பற்றின இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். பொறுமையாக அந்த ஃபார்மர் என்ன, லேட்டர் யாரை குறிக்குது, டு அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வின்ஸ் த மேட்ச். மேட்சை வின் பண்ணிட்டாங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். யார் கூட? வித் சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, த ஃபார்மர் கெட்ஸ். அந்த ஃபார்மர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்னாள், அதாவது முன்னாடி இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார்மர் இங்கே யாரை கொடுத்துருக்கோம்? மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வின் பண்ணிட்டாங்க. லேட்டர், LATTER, இந்த ஸ்பெல்லிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். LATER அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். LATTER அப்படின்னா இரண்டாவதாக அப்படின்னு அர்த்தம். ஃபார்மர் அப்படின்னா முதலாவதாக, ஓகே, முன்னாள். லேட்டர் இரண்டாவதா, சிவில் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கோம். டூ அப்படிங்கிற வார்த்தை 2 டிபார்ட்மெண்ட்ஸையும் குறிக்குது. கவர்மெண்ட் செக்யூர்ஸ் த நேஷன். எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ரெஸ்பெக்ட் தேர் கண்ட்ரி. திஸ் இஸ் நோன் பை தி பீப்புள். தஸ் ஆர்ஸ் இஸ் டெவலப்பிங். எவ்ரி ஒன், தேர்ஸ், ஆர்ஸ், இந்த 3 வார்த்தைகளும் எதை குறிக்குது, யாரை குறிக்குது அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கவர்மெண்ட் செக்யூர்ஸ் த நேஷன். ஓகே, ஒரு கவர்மெண்ட் அந்த நாட்டை பாதுகாக்கின்றது. எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருத்தரின் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, இஸ் டு ரெஸ்பெக்ட் தேர் கண்ட்ரி. அப்போ எவ்ரி ஒன் அப்படின்றது இங்கே யாரை குறிக்குது? மக்களை குறிக்குது. தேர் கண்ட்ரி அப்படின்னா அவர்களுடைய கண்ட்ரி. அப்போ அந்த அவர்கள் யார்? மக்கள். திஸ் இஸ் நோன் பை தி பீப்புள். தஸ் ஆர்ஸ் இஸ் டெவலப்பிங். ஆர்ஸ் அப்படின்னு என்னது? நம்முடைய, நம்முடைய நாடு, கண்ட்ரி.
கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வாசிக்கிறப்ப பொறுமையாக வாசிக்கணும். ஒரு சென்டென்ஸ் வாசிக்கிறப்ப மீனிங் புரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேர்ட்ஸ் மேக் a sentence, they must be in an order. A sentence comprises them in a proper place. It will not be meaningful if we misplace the words. 3 pronouns கொடுத்துருக்கேன். they, them, it. இந்த 3 pronounsம் எதை குறிக்குது அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வார்த்தைகள் வேர்ட்ஸ் மேக் a sentence, ஒரு வாக்கியத்தை உருவாக்குகின்றன. they must be in an order, அவைகள் ஒரு சரியான ஆர்டரில் இருக்க வேண்டும். அப்போ அந்த அவைகள்ங்கிறது என்னது? தே அப்படிங்கிறது வார்த்தைகள். எ சென்டென்ஸ் கம்ப்ரைசஸ் அப்படின்னா உள்ளடக்கி இருக்கிறது. எ சென்டென்ஸ் கம்ப்ரைசஸ் தம், அவைகளை உள்ளடக்கி உள்ளது ஒரு வாக்கியம். அந்த அவைகள்ங்கிறது மறுபடியும் வார்த்தைகள் தான் குறிக்குது. இன் அ ப்ராப்பர் பிளேஸ் இட் வில் நாட் பி மீனிங்ஃபுல். இட் அப்படிங்கிறது வாக்கியம். அந்த வாக்கியம் மீனிங்ஃபுல்லாக இருக்காது அந்த வார்த்தைகளை இடம் மாற்றி வைத்தோம்னில். நவ் லுக் அட் திஸ் பேசேஜை கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். வாசிக்கிறப்பவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தென் த ப்ரோனவுன்ஸ் இட், எவ்ரி ஒன், தேர், இந்த 3 வார்த்தைகளும் எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புதிய புயல், எ நியூ சைக்ளோன் ஹேஸ் பீன் ஃபார்ம்டு. ஒரு புதிய புயல் ஃபார்ம் ஆயிருக்கு. இஃப் த பீப்புள் கோ அவுட் தே வில் பி அஃபெக்டட் பை இட். வெளியே போனாங்கன்னா அதனால் பாதிக்கப்படுவார்கள். ஸோ அதனால், அதாவது இட் அப்படிங்கிற வார்த்தை புயலை குறிக்குது. எவ்ரி ஒன் அந்த மக்களை குறிக்குது. ஷுட் சேவ்கார்ட் தேர் பிலாங்கிங்ஸ், அவர்களுடைய பொருட்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேர் பிலாங்கிங்ஸ், அவர்கள் அப்படிங்கிறது மக்களை குறிக்குது. நவ் லுக் அட் திஸ் பேசேஜ். வாட்ச் பார்த்துட்டு தெம், ஹிஸ், தே அப்படிங்கிற அந்த ப்ரோனவுன்ஸ் யாரை குறிக்குது, எதை குறிக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ரூம்ஸ் ஆர் கிளீன்டு பை தி சர்வன்ட். ஒரு சர்வன்ட், ஒரு வேலையாள், அவரால் அறைகள் சுத்தப்படுத்தப்பட்டன. ஹீ யூஸ்ட் ஆன்டிபாக்டீரியல் லிக்விட் டு கிளீன் தம். அவர் அவைகளை சுத்தப்படுத்த ஆன்டிபாக்டீரியல் லிக்விட் யூஸ் பண்ணார். அந்த அவைகளை சுத்தப்படுத்த, அந்த அவைகள் அப்படின்னா எதை குறிக்குது? தம், ரூம்ஸை குறிக்குது. எவ்ரி ஒன் பிரைஸ்ட் ஹிஸ் ஒர்க், ஒவ்வொருவரும் அவரை பாராட்டினார்கள், அவருடைய வேலையை பாராட்டினார்கள். இப்போ அவருடைய வேலை ஹிஸ் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? சர்வன்ட், அந்த வேலை செஞ்சவரை குறிக்குது. தே ஆர் நவ் ரெடி டு யூஸ். தேங்கிறது இந்த இடத்துல ரூம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஹி ரெக்கார்ட்ஸ் த கான்வர்சேஷன், ஒரு கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஹீ வில் லிசன் டு தேட் லேட்டர், அதை அப்புறம் அவர் கேட்பார். ஹி ஆல்சோ லிசன்ஸ் சாங்ஸ், அவர் பாட்டையும் கேட்டுட்ருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் டசன் என்டர்டைன், முதலாவதாக வந்தது என்டர்டைன் பண்ணாது. பட் த செகண்ட் டஸ், ரெண்டாவதாக வர்றது என்டர்டைன் பண்ணுது. ப்ரோனவுன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பொறுமையாக மறுபடியும் ஒரு தடவை வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ தேட் அப்படிங்கிறது கான்வர்சேஷன், ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது கான்வர்சேஷன், செகண்ட் அப்படிங்கிறது சாங்ஸை குறிக்குது. லாஸ்ட் பேசேஜ் ரொம்ப ஈஸியான பேசேஜ். வி லுக்ட் ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், தோஸ் ஆர் நேச்சர்ஸ் கிஃப்ட்ஸ். அவைகள் இயற்கையின் கிஃப்ட். அந்த அவைகள் யாரை குறிக்குது? வி மஸ்ட் சேவ் தம், அவைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். தம் யாரை குறிக்குது? தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். இந்த தே அப்படிங்கிறது யாரை குறிக்குது? ஸோ இந்த 3மே, அதாவது தோஸ், தம், தே, 3மே வேறு வேறு ப்ரோனவுன்ஸ் பாருங்கள். ஆனால் குறிக்கிறது ஃப்ளவர்ஸை குறிக்குது, அனிமல்ஸை குறிக்குது, பேர்ட்ஸை குறிக்குது. ஓகே, இந்த 3 வார்த்தைகளும் ஒரே ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸை தான் குறிக்குது. ப்ரோனவுன்ஸ் யாரை குறிக்குது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.